இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து மார்பிள் டீ கேக்கு வந்து ரெசிபி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே தான் நான் செஞ்சேன் அந்த டீ கேக். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்துட்டு நியூ சேனல் அப்படின்றதால நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்துட்டு இன்னும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ அப்படி இருந்தாலுமே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையுமே நம்ம ஐடி இருக்குது, அதையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாக்லேட் பேட்டரும் அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா பேட்டர் இது ரெண்டுமே நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக நம்ம செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து செய்ய முடியும். இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வெண்ணிலா பேட்டர் தான் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 முட்டை, 100 கிராம்ஸ் வந்து சுகர், இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து பீட்டர் வச்சு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே சேர்த்து வெண்ணிலா எசன்ஸ், கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் இது எல்லாமே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் எக் ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். ஸோ சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்துட்டு மைதா வந்து 100 கிராம்ஸும் அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எல்லாமே போட்டு நல்லா சீவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது கூடவே 30 கிராம்ஸ் வந்து ஆயில் சேர்த்து ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் கரெக்டாக அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்டாக வந்துட்டு நான் வந்து சாக்லேட் பேட்டர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்குமே 2 முட்டை அதுக்கப்புறம் 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு கொக்கோ பவுடரை வந்து தனியாக வந்து ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ணி அதையுமே பேட்டரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாக்லேட் ஸ்பஞ்சுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு 100 கிராம்ஸ் மைதா போடாமல் 80 கிராம்ஸ் மைதா, 20 கிராம்ஸ் வந்து கொக்கோ பவுடர் இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நானுமே ரெடி பண்ணியிருக்கேன். சரி, இப்போ ஒன்று ஒன்றாவே வந்துட்டு நம்ம பேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வெண்ணிலா பேட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பேட்ரு இது எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எப்படி வேணாலுமே நீங்கள் பேட்ரு வந்து போர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நானுமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதை பேக் பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறமே வந்துட்டு அவ்வளோ ஒரு ஸ்பஞ்சியாக ஒரு சாஃப்டாக இருக்கும். உங்கள் பசங்களாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் சொல்கிற இந்த ரேஷியோவில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராகவே வரும். பக்கத்தில் பாப்பா வேறு எனக்கு இப்போவே இது வேணும்னு சொல்லிவிட்டு அவள் பிடிச்சி இழுத்துட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே அவங்களுக்கு பேக் பண்ணி வெளியில் எடுத்துட்டு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டே நான் கட் பண்ணியே கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அவங்க. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட வந்து ப்ரௌனிஸ், கேக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேட்டர் வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. அது பார்க்குறதுக்குமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்கும்போதே. கரெக்டாக வந்துட்டு ஓடிஜியில் வந்து 180 டிகிரியில் கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் போல் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு பேக்கிங் டைம் வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் போல் தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு டாப் ராடு, பாட்டம் ராடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உள்ளேயுமே கரெக்டாக அது பேக் ஆகி வெளியில் வரும். ஸோ இது வந்து நான் கட் பண்ணியுமே காமிக்கிறேன் பாருங்கள். நைஃப் எவ்வளோ ஒரு சாஃப்டாக உள்ளே இறங்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நான் கட் பண்ணியுமே காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லேயர்லாம் வந்துட்டு அழகாக தெரியும். ஒரு பீஸ் எடுத்துமே காமிக்கிறேன். அந்த லேயர்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்களுமே பேட்டர் வந்து பவர் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பவர் பண்ணிக்கோங்க. ஓகே.